மீண்டும் சந்திக்கின்ற நேர்களே எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்க கண்டிப்பா. சரி, நம்ம சொல்லியிருந்த நிறைய அங்கங்கள் காத்துக்கிட்டு இருக்கு. தரா சங்கத்தை அந்த தலைப்பு மறுப்பு சொல்லிடுறீங்களா? சொல்லிடலாம் கண்ணா. அதாவது முக்கியமா பெற்றோர்கள் பிள்ளைகள் இது சம்பந்தப்பட்டதுதான். இன்னைக்கு நம் இந்திய பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை சுயமாக முடிவெடுக்க வாய்ப்பு தருவதில்லை அப்படின்னு தலைப்பு கொடுத்திருக்கோம். உண்மையாவே வாய்ப்பு தர்றது இல்லையா? சரி, தராங்களா இல்லையாண்டு பிறகு பார்க்க போறோம். இப்போ நம்ம யார் இவர் இருக்கிறதுனால இந்த யார் இவரை சந்திச்சிரும். நித்யானந்தா தியான பீடத்துல இருவர் வந்திருக்காங்க. அவங்க அவங்களே அறிமுகப்படுத்திக்க போறாங்களா பாப்போம். யாரு? வணக்கம். வணக்கம்மா. வணக்கம். நித்யானந்த தியான பீடத்திலிருந்து இந்தியாவில இருந்து நான் இன்னைக்கு இங்க வந்திருக்கேன் மலேசியாவுக்கு. தியானம் மூலமா பொதுமக்கள் நல்ல ஆனந்தமா ஆரோக்கியமா வாழ முடியும் அப்படிங்கிறதுக்கான தியான முகாம்கள் இங்க கண்டக்ட் பண்றதுக்காக நாங்க வந்திருக்கோம். என் பேர் ஸ்ரீ நித்ய சதானந்தா. சுவாமியுடைய செக்ரட்டரியா நான் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கம்மா? உங்க நித்யானந்தம். நான் இங்க மலேசியா தியான பீடம் சம்பந்தமான சேவை நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்காக சுவாமியால என்னை இங்க அனுப்பி வச்சிருக்காங்க. இங்க இந்த தியான வகுப்புகளையும் மற்ற மெடிடேஷன் ப்ரோக்ராமையும் நான் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கேன். சரி, என்ன மாதிரியான நிகழ்வுகள், அதாவது இந்த மலேசியாவுக்கு வந்தது நீங்க ஒரு நிகழ்ச்சிக்காக நீங்க வந்திருக்கீங்க இல்லையா? ஆக இந்தியாவில இருக்கும்போது எந்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லாம் செஞ்சுட்டு இருந்தீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். தற்கால மனிதன் மனத்தினுடைய பிளவுகளால மிகவும் பாதிக்கப்பட்டு உடல்னாலே ரோகம், மனம்னாலே சோகம் அப்படின்னு ஆயிடுச்சு. அது இருக்க தேவையில்லைங்கிறது தான் சுவாமியினுடைய செய்தி. மனித பிறவியே ஆனந்தமானது, ஆரோக்கியமானது, அன்பானது. ஆனா இந்த தற்காலத்துல அப்படி இல்லை. சுவாமி அதற்கான எளிய தியான முறைகளை வடிவமைச்சு உடலுக்கு ஆரோக்கியத்தையும் மனிதனுக்கு நம்பிக்கையும் தன் பொறுப்புகளை தானே உணர்ந்துக்கிற சக்தி புத்தியும் கொடுக்கக்கூடிய தியான நுட்பங்களை சுவாமி கொடுக்கறாங்க. இப்போ 8 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த இயக்கம், தியான இயக்கம், இப்ப உலகத்துல பல நாடுகள்ல 36 நாடுகள்ல பரவலா இந்த சேவை செய்துட்டு வரோம். நாங்க சிறு வயதுல இருந்தே எப்படி உற்சாகமும் ஒரு ஒழுக்கமும் தன்னம்பிக்கையும் இருக்கணும், வளர்ந்ததுக்கு பிறகு குடும்ப வாழ்க்கையோ தனி வாழ்க்கையோ தன் மனிதன் எப்படி வைத்துக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான அறிவையும் தியானத்தையும் கொடுக்கறதுதான் சாமியோட நோக்கம். சரி, இது ஐயா சொன்னாரு இந்தியால இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இங்க மலேசியால எப்படி நடந்துகிட்டு இருக்குமா இந்த தியான பீடம்? இதே மாதிரி இருக்கக்கூடிய இந்தியால இருக்கிற அனைத்து தியான முறைகளையும் சுவாமிகள் வழங்கக்கூடிய மக்களுக்கு வழங்கக்கூடிய செய்திகளையும் இதே மலேசியாலையும் நாங்க நடத்துறதுக்கான முயற்சிகளை எடுத்துட்டு இருக்கோம். ஏற்கனவே நிறைய நிகழ்ச்சிகள் நடத்தி இருக்கோம். பொதுமக்களுக்கான தியான வகுப்புகள், குழந்தைங்களுக்கான லிட்டில் ஆனந்தாஸ் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் நடத்தி இருக்கோம். அதோட குழந்தைகளோட கல்விக்கு தேவையான குவாண்டம் மெமரி ப்ரோக்ராம் அப்படிங்கிற ப்ரோக்ராம் நடத்தி இருக்கோம். இளைஞர்களுக்கான லைஃப் பிளிஸ் டெக்னாலஜி அப்படிங்கிற ப்ரோக்ராமையும் நடத்திட்டு இருக்கோம். இது போல இன்னும் பல சுவாமிகள் இந்தியால செய்யக்கூடிய எல்லா செயல்களையும் இங்கேயும் நடத்துறதுக்கான திட்டங்கள் தீட்டிட்டு இருக்கோம். அதோட சிறைச்சாலையில இருக்கிற நம்மளுடைய சகோதரர்களுக்கான தியான முறைகளையும் செய்யறதுக்காக முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கோம். ஆகையா நீங்க சொல்லுங்க எளிமையான முறையில் தியானம் அப்படின்னு சொல்லுங்க, அதை பத்தி கொஞ்சம் மேல சொல்லுங்களேன். இளமையான, அதாவது எளிமையான முறையில சொல்லி கொடுக்குறது. தியானம்னாலே வயதானவங்க செய்யறது, பின்னாடி லைஃப்ல பின்னாடி செய்யறதுன்னு ஒரு தவறான அபிப்பிராயம் இருக்குது. தியானம்ங்கிறது நம்மளுடைய உயிர் சக்தியினுடைய தொடர்பு கொள்ற தன்மைதான். இதுல மொழியோ இனமோ சமயமோ மதங்களோ எதுவுமே தேவையில்லை. சடங்குகள் இல்லாத எளிமையான உட்கார்ந்த நிலையிலேயே பண்ணக்கூடிய உள் சக்தியினுடைய தொடர்பு கொள்ளக்கூடிய முறைகளை சாமி வடிவமைத்திருக்காங்க. இது என்னுடைய அறிமுகத்தை பத்தி சொல்லணுமா இருந்தா, நான் இந்தியால ஒரு பெரிய தொழிலதிபர். நானு ஜவுளி ஆலைகள் ஒரு 6-7 ஆலைகள் நடத்திட்டு இருக்கேன். நானு 2600 தொழிலாளிகள் எனக்கு கீழே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. என்னுடைய உடல்நலை குறைவுக்காக தான் நான் சாமி கிட்ட நான் முதல் முறையா ஒரு 8 ஆண்டுகளுக்கு முன்னாடி போயிருந்தேன். லிவர்ல கேன்சர் இறந்து போற கண்டிஷன்லாம் இருந்தேன் நான். இப்ப நவீன மருத்துவ முறைகள் கைவிட்ட ஒரு பேஷண்ட் நான். அப்போ சுவாமி இந்த ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்னுடைய தியான சக்தியை எடுத்து இன்னொருத்தருக்கு உயிர் சக்தியா வழங்கக்கூடிய ஒரு எளிய முறை இது. அந்த முறையில எனக்கு குணப்படுத்தினாங்க சுவாமி. அதுல மேலும் ஆர்வம் ஏற்பட்டு இவ்வளவு பெரிய ஆற்றல் உள்ள ஒரு விஷயத்தை நான் பழகிக்கணும் அப்படிங்கிற விஷயத்துல எனக்கு வந்த நான். அப்ப அதுக்கு முன்னாடி நான் கற்றிருந்த பல ஆன்மீக விஷயங்கள் தேவையில்லைன்னு புரிஞ்சுக்கிட்டேன். கடினமானதுன்னு கூட தெரிஞ்சுக்கிட்டேன். சுவாமி சொல்லிக் கொடுக்கறது ரொம்ப எந்த சாதாரண மனிதனுக்கும் ஒரு அரை மணி நேரம் மட்டும் வீட்டுல தியானம் பண்றதன் மூலமா அன்றைய நாள் முழுக்க ஸ்ட்ரெஸ், முக்கியமா இன்னைக்கு ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம், அப்புறம் இந்த டிப்ரெஷன்,
இந்த 2 விஷயமும் நம்ம ஹேண்டில் பண்ணக்கூடிய முக்கியமான விஷயமா இருக்கு. பல சூழ்நிலைகளால மக்கள் மன இறுக்கத்துக்கு ஆளாறாங்க, மன அழுத்தத்துக்கு ஆளாறாங்க. சோ இந்த அரை மணி நேரம் பண்ணக்கூடிய தியானம் அந்த நாள் உங்களுக்கு சுறுசுறுப்பாகவும் மற்றவர்களோட குணங்கள் ஏறுமாறாக இருந்தாலும் தான் அமைதியாகவும் அவங்களோட இனிமையாகவும் உறவு வைத்துக் கொள்ள முடியும்னு என் வாழ்க்கையில பார்த்து நான் அனுபவமா பார்த்திருக்கேன். என்னுடைய பழைய குணங்கள் எல்லாம் மாறி போய் இப்ப நான் எப்பொழுதும் 24 மணி நேரம் ஆனந்தமான ஒரு மனிதனாகவும் மற்றவர்களோட இனிமையாக பழகக்கூடிய உறவு முறைகளை வைத்திருக்கிறவனாகவும் மாறி இருக்கேன். கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரிம்மா, இப்ப நம்ம பாத்தீங்கன்னா அதாவது இந்த நித்யானந்த தியான பீடத்தை பத்தி பார்த்தாச்சு, அதோட அந்த தியானங்கள் எப்படி எளிமையான தியானங்கள் அதையும் பார்த்தாச்சு. ஆனா இதற்கு மூல கருத்தா வந்து பரமஹம்சர் நித்யானந்தர் சுவாமிஜி அவர்களை பத்தி கொஞ்சம் பேசி ஆகணும் இல்லையா? அவரை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுங்களா ஐயா? கண்டிப்பா. இந்தியாவில் உள்ள தமிழ்நாட்டுல திருவண்ணாமலைங்கிற சிவஸ்தலத்துல ஒரு பெரிய பணக்கார குடும்பத்துல 2வது மகனாக பிறந்தவர் அவரு. அவருடைய இயற்பெயர் ராஜசேகரன் பேரு. அவரு சிறு குழந்தையிலிருந்து வித்தியாசமான ஒரு மனிதனாக இருந்தார். அவரு சிறு குழந்தையிலிருந்து தெய்வம், அந்த தவம், தியானம், பூஜை இதை பத்தி தான் அவருக்கு ஆர்வம் இருந்தது. சோ ஒரு 11வது வயதுல தான் பழகிய ஸ்ரீவித்யா அப்படிங்கிற ஒரு உபாசனை மூலமா அவருக்கு ஒரு இனிமையான அனுபவம் நடந்தது. ஒரு பாறை மேல உட்கார்ந்து இருக்கும் பொழுது அவருக்கு இந்த தியான முறையை பத்தி பழகும்போது உலகம் முழுக்க தான் இருப்பதாகவும் தனக்குள்ள உலகம் இருப்பதாகவும் அவர் ஒரு அந்த அத்வைத நிலைன்னு சொல்றது, தானும் இறைத்தன்மையும் வேறு வேறு இல்லை அப்படின்னு ஒரு ஆனந்தமான ஒரு பரவசமான நிலை அது. அதுக்கு சுவாமி வந்தாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு இந்த ஆர்வம் அதிகமாயிடுச்சு. அப்புறம் அவர் அங்கிருந்து கிளம்பி வட இந்தியாவில இமயமலை சாரல்ல பல ஞானிகளோட பழகி இந்த உண்மை எது, இப்ப இருக்கிற ஆன்மீகத்தினுடைய உண்மை எது அப்படின்னு ஒரு பேரானந்த நிலைக்கு அடைஞ்சாங்க. அவங்க அந்த ஞான விளக்கத்துக்கு அப்புறம் ஒரு 9 மாதங்கள் பேச முடியாம ஒரு அமைதி நிலையில இருந்தாங்க அவங்க. அதுக்கப்புறம் உலகம் முழுக்க இந்த கருத்தை சொல்லணும், மனிதனுக்கு வந்து ஒரு தன்னம்பிக்கையும் ஆரோக்கியத்தையும் அன்பையும் பொறுப்பையும் கொடுக்கக்கூடியதான் இந்த தியான முறை அப்படின்னு அவர் வடிவமைச்சு இன்னைக்கு உலகத்துல 36 நாடுகள்ல 104 இந்த சென்டர்ஸ், மெயினான இந்த தியான முறைகள் சொல்லிக் கொடுத்த சென்டர்ஸோட இந்த தியானம் விஷயத்தை சாமி வச்சிருக்காங்க. அவரு பழகுவதற்கு ரொம்ப எளிமையானவர். ரொம்ப 31 வயசான இளைஞர் அவரு. அதனால இளைஞர்களுடைய ப்ராப்ளம் அதை பத்தி எல்லாம் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி உலகம் முழுக்க இந்த விஷயத்தை அவர் பரப்பி வரார். நித்யம் சரணம் கச்சாமி, தியானம் சரணம் கச்சாமி, ஆனந்தம் சரணம் கச்சாமி, நித்யானந்தம் சரணம் கச்சாமி.